எதுவரைக்கும் கர்த்தாவே? எதுவரைக்கும் கர்த்தாவே? நீர் என்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிரிச்சிக்க வேண்டியதென்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையைக் கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால், கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லோராலும் நான் என் மடியிலே சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். தாவீதின் பரிதாபமான நிலைமையையும் அவருடைய சந்ததியாரின் வீழ்ச்சியையும் தாழ்ச்சியையும் சங்கீதக்காரர் பார்க்கிறார். அவர்கள் படும் வேதனையை சங்கீதக்காரர் தேவனிடத்தில் முறையிடுகிறார். எதுவரைக்கும் கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் மறந்திருப்பீரோ என்று தேவனிடத்தில் கேட்கிறார். தேவனுடைய கோபத்தினால் தாவீதின் சந்ததியாருடைய கிரீடம் தரையிலே தள்ளப்பட்டது. தேவன் அவர்களை அவமானப்படுத்தினார். அவர்களுடைய மதில்களையெல்லாம் தகர்த்து போட்டார். அவர்களுடைய அரணான ஸ்தலங்களை பாழாக்கி விட்டார். தாவீதின் சந்ததியார் தேவ மகிமையற்று அந்தகார இருளிலே இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மீது தேவனுடைய கோபம் வந்தால் அந்த கோபம் நம்மை விட்டு உடனே நீங்கிவிட வேண்டும். தேவனுடைய கோபாக்கினையினால் நாம் காரிருளில் தள்ளப்பட்டாலும் வெகு சீக்கிரத்திலே அந்த காரிருளில் இருந்து விடுதலை பெற்று வெளிச்சத்திற்கு வந்துவிட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஆத்மாவில் புத்துணர்ச்சி இருக்கும். நமக்கு துக்கம் இருந்தாலும் அந்த துக்கம் சீக்கிரத்திலே சந்தோஷமாக மாறிவிட வேண்டும். நமக்கு உபத்திரவங்கள் வந்தாலும் வெகு சீக்கிரத்திலே அந்த உபத்திரவங்கள் நம்மை விட்டு விலகி போய்விட வேண்டும். ஆனால் தாவீதின் சந்ததியாருக்கோ நீண்ட காலமாய் துக்கமும் வேதனையும் கண்ணீரும் வந்திருக்கிறது. தேவன் அவர்களை விட்டு மறைந்திருக்கிறார். தம்மை மறுபடியும் அவர்களுக்கு காண்பிக்கவில்லை. இதனால் சங்கீதக்காரர் மிகுந்த மனவேதனையோடு, நீர் என்றென்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்கினியைப் போல எரியுமோ என்று கேட்கிறார். மனுஷருடைய ஜீவன் நிலையற்றது, அது மாயையானது. அது தேவனுக்கும் தெரியும். இந்த உண்மை நமக்குத்தான் தெரிய வேண்டும். மனுஷர் இந்த சத்தியத்தை சீக்கிரத்தில் மறந்து விடுகிறார்கள். சங்கீதக்காரரோ மனுஷருடைய ஜீவனை பற்றிய உண்மையை தேவனுக்கு நினைவுபடுத்துகிறார். என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும். மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார் என்று சங்கீதக்காரர் தேவனிடத்தில் கேட்கிறார். மனுஷனுடைய ஜீவன் நிலையற்றதாக இருப்பதினால் தேவனுடைய கோபத்தின் வல்லமையை மனுஷரால் தாங்கிக் கொள்ள முடியாது. தேவனுடைய கோபம் அக்கினியைப் போல எரியும் போது அந்த வேதனையை மனுஷரால் தாங்கிக் கொள்ள முடியாது. தேவன் தாமே மனுஷருடைய நிலையற்ற ஜீவனை நினைவு கூர்ந்து தம்முடைய கோபத்தில் வல்லமையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கீதக்காரர் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவன் மனுபுத்திரர் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சிருஷ்டித்திருக்கிறார். அவர் யாரையும் வீணாக சிருஷ்டிக்கவில்லை. தேவன் தம்முடைய கிருபையினால் மனுபுத்திரரை நோக்கி பார்த்து தம்முடைய கோபத்தின் வல்லமையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவருடைய கோபம் அக்கினியைப் போல எரியக்கூடாது என்றும் சங்கீதக்காரர் விண்ணப்பம் பண்ணுகிறார். மனுஷருடைய ஜீவன் நிலையற்றது. எல்லா மனுஷரும் ஒரு நாள் தங்களுடைய சரீர மரணத்தை சந்திக்க வேண்டும். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனுஷர் ஒவ்வொருவரும் இம்மையை பற்றியும் மறுமையை பற்றியும் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய மறுமையை நாம் நினைத்து பார்க்கவில்லை என்றால் நம்முடைய ஆயுசு காலத்தை நாம் வீணாக கழித்து விடுவோம். நாம் மரித்த பின்பு நமக்கு ஒரு ஜீவன் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தில் நாம் ஜீவிக்கிற காலத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் நமக்கு வருத்தமும் ஏமாற்றமுமே மிஞ்சும். நம்முடைய சரீரம் மரித்தாலும் நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் மரிப்பதில்லை. நம்முடைய மறுஜீவனை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும்போது தேவன் யாரையும் வீணாக சிருஷ்டிக்கவில்லை என்பது தெரிய வரும். இந்த பிரபஞ்சத்தில் மனுஷருடைய ஜீவன் நிலையற்றதாகவும் ஆயுசு குறைந்ததாகவும் இருக்கிறது.
இதனால் தேவன் மனுபுத்திரரை வீணாக சிருஷ்டித்திருக்கிறார் என்று சிலர் நினைக்கிறார்கள். தேவன் மனுஷரை சிருஷ்டிக்கும் போது மனுஷருடைய ஜீவனை நிலையற்றதாகவே சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷருடைய ஆயுசு காலத்தை தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் குறைத்திருக்கிறார். இதனால் தேவன் மனுபுத்திரரை வீணாக சிருஷ்டித்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய ஜீவன் நிலையற்றதாக இருந்தாலும், நம்முடைய ஆயுசு காலம் குறைவுள்ளதாக இருந்தாலும், நம்முடைய காலத்தில் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்மால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்ய வேண்டும். நம்முடைய ஆயுசு காலத்தில் நாம் தேவனுக்கு பயந்து பயபக்தியாய் ஜீவிக்க வேண்டும். தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அப்போது தம்முடைய பரலோகத்தில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். நாமும் அவருடைய நித்திய இளைப்பாறுதலில் பிரவேசிப்போம். தங்களை தேவன் வீணாக சிருஷ்டித்திருப்பதாக ஒரு சிலர் நினைக்கிறார்கள். இது தங்கள் ஜீவனை பற்றி அவர்கள் கொண்டிருக்கிற தப்பான அபிப்பிராயம். ஏனெனில் தேவன் யாரையும் வீணாக சிருஷ்டிக்கவில்லை. மனுஷர் தங்களுடைய ஜீவனை பற்றி தப்பிதமாக கற்பனை பண்ணிக்கொண்டு தங்களுடைய ஜீவனை வீணாக போக்கடிக்கிறார்கள். தேவனை துதிக்க வேண்டிய காலத்தில் தேவனை தூஷிக்கிறார்கள். தேவன் தங்கள் மீது கோபப்படுகிற காலத்திலோ அழுது புலம்புகிறார்கள். தங்களுடைய ஜீவிய காலத்தில் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பது எப்படி என்பதை சிந்திக்காமல் போகிறார்கள். எல்லோருக்கும் மரணம் உண்டாகும். மரணத்தை காணாமல் நித்திய காலமாய் உயிரோடு இருப்பவன் ஒருவனும் இல்லை. அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், அறிவில் சிறந்தவனாக இருந்தாலும், ஞானமுள்ளவனாக இருந்தாலும், திறமை உள்ளவனாக இருந்தாலும் அவனுக்கும் மரணம் வரும். இந்த மரணம் சாதாரண ஜனங்களுக்கு வருவது போல ராஜாவுக்கும் வரும். தாவீது ராஜாவும் மரிக்க வேண்டியவர்தான். ஆனாலும் தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதையும் அவர் கண்ணீரிலும் வேதனையிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் செலவு பண்ணக்கூடாது என்று சங்கீதக்காரர் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது ராஜாவின் ஜீவன் நிலையற்றது. அவருடைய ஆயுசு காலம் குறுகியது. தன்னுடைய ஆயுசு காலத்தில் தாவீது ராஜாவும் அவருடைய சந்ததியாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரர் விரும்புகிறார். தாவீதுக்கு மரண நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்கு முன்பாக அவர் மரிக்கப் போவதில்லை. தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஜீவிய காலத்தில் அவர் சந்தோஷமாய் ஜீவிக்க வேண்டும். தாவீது தன்னுடைய மரணத்தையே நினைத்து பார்த்து துக்கத்தினால் நிரம்பி தன்னுடைய ஜீவிய காலத்தில் எப்போதும் அழுது கொண்டிருக்கக்கூடாது. எப்போதும் துக்கத்தினால் நிரம்பி வருத்தத்தோடு இருக்கக்கூடாது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் போது நம்முடைய மரணத்திற்கு பின்பு நமக்கு இன்னும் ஒரு ஜீவன் உள்ளது என்பதை தியானித்து பார்க்க வேண்டும். அந்த தியானம் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும். தேவன் நம்முடைய ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய சுய பலத்தினாலோ சுய புத்தியினாலோ நம்மை நாமே பாதாள வல்லடிக்கு விலக்கி காத்துக்கொள்ள முடியாது. இது தேவனால் மாத்திரமே முடிகிற காரியம். சங்கீதக்காரர் இந்த சத்தியத்தை உணர்ந்தவராக, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார், தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார் என்று தேவனிடத்தில் கேட்கிறார். தேவன் தாவீதின் மீது அன்புள்ளவராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்றும், என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்றும் ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்றும், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும் என்றும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். சங்கீதக்காரர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, நீர் தாவீதுக்கும் உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே என்று சங்கீதக்காரர் தேவனிடத்தில் கேட்கிறார். தேவன் தாம் வாக்கு பண்ணின பிரகாரம் கிரியை நடப்பிக்கிறவர். தேவனுடைய வார்த்தையும் செய்கையும் மாறாமல் இருக்கும். ஆனால் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் போய்விட்டாரோ என்னும் சந்தேகம் சங்கீதக்காரருக்கு வந்திருக்கிறது. தேவன் உண்மையுள்ளவர் என்றும் அவர் மாறாதவர் என்றும் நாம் நம்ப வேண்டும். தேவன் நம்மோடு உடன்படிக்கை பண்ணும்போது தம்முடைய உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனே நம்மை தெரிந்தெடுத்து நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்மோடு மாத்திரமல்ல, அவர் தாவீதையும் தெரிந்தெடுத்து அவரோடும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தேவன் தம்முடைய உடன்படிக்கையை மீறமாட்டார். அவர் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டார். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
ஆனால் அவருக்கு நிந்தை வந்திருக்கிறது, தோல்வி வந்திருக்கிறது, தாழ்ச்சி வந்திருக்கிறது. தேவன் தாவீதோடு உடன்படிக்கை செய்திருப்பதினால் இப்போது தாவீதுக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் தேவன் தாமே நினைத்தருள வேண்டும் என்று சங்கீதக்காரர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லோரும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும் என்பதே சங்கீதக்காரரின் ஜெபம். தாவீதின் சத்துருக்கள் அவருடைய காலடிகளை நிந்திக்கிறார்கள். தேவனும் தாவீதை அவருடைய சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பதற்கு உடனடியாக வரவில்லை. தாவீது தன்னுடைய பாடுகளை அனுபவிக்கட்டும் என்று தேவன் அவரை கைவிட்டு விட்டது போல தெரிகிறது. தாவீதின் சத்துருக்கள் அவரை கூர்ந்து கவனிக்கிறார்கள். அவருடைய ஆலோசனைகளையும் காலடிகளையும் கவனித்து பின் தொடர்கிறார்கள். அவர்கள் தாவீதுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். சங்கீதக்காரர் தாவீதை பற்றி சொல்லுகிற இந்த வாக்கியம் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவருடைய காலடிகளை நிந்திக்கிறார்கள். மேசியா வருவார் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்கள் எதிர்பார்த்த பிரகாரம் மேசியா சீக்கிரத்தில் வரவில்லை. ஆகையினால் யூதர்களுடைய சத்துருக்கள் மேசியா வரமாட்டார் என்று சொல்லி யூதர்களை நிந்தித்தார்கள். தாமதம் பண்ணுவதனால் மேசியா வரமாட்டார் என்பது பிரஜாதியாரின் ஏளனமான பேச்சு. ஆனாலும் காலம் நிறைவேறின போது மேசியா இந்த உலகத்தில் மனுஷனாக அவதரித்தார். கர்த்தராகிய தேவன் தம்முடைய அடியான் சுமக்கும் நிந்தையை நினைத்தருளுவார். தாவீதின் சத்துருக்கள் வலிமையான ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தாவீதை நிந்திக்கிறார்கள். அவர்கள் மூலமாய் வருகிற நிந்தையை தாவீது தன்னுடைய மடியிலே சுமக்கிறார். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் தாவீதின் சத்துருக்களோ அவரை நிந்திக்கிறார்கள். கர்த்தர் தாவீதுக்கு உதவி செய்ய வரமாட்டார் என்று ஏளனமாய் சொல்லுகிறார்கள். கர்த்தரோ தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர். தம்முடைய கிருபையை அவர் தாவீதை விட்டு விலக்க மாட்டார். சங்கீதக்காரர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை விசுவாசிக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன் ஆமேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். தேவனுடைய சத்துருக்கள் கர்த்தரை எவ்வளவு அதிகமாய் தூஷித்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும், அதிகமாய் துதிக்க வேண்டும், கர்த்தரை அதிகமாய் கனம் பண்ண வேண்டும். சங்கீதக்காரர் இதுவரையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய வேதனைகளையும் வருத்தங்களையும் முறையீடுகளாக சொன்னார். இந்த சங்கீதத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கீதக்காரர் கர்த்தரை துதித்தார். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும், உமது உண்மையை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன் என்று நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதித்தார். கர்த்தரிடத்தில் முறையிடுவதற்கு முன்பாக கர்த்தரை துதித்தார். அதன் பின்பு தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் முறையிடுகிறார். இதன் பின்பு மறுபடியும் கர்த்தரை துதித்து இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். தேவனிடம் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்கள். என் ஜீவன் எவ்வளவு நிறையற்றது என்பதை நினைத்தருளும். நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். சங்கீத புஸ்தகத்தில் ஏராளமான விண்ணப்பங்களை நாம் வாசிக்கிறோம். அவற்றில் ஒரு சில விண்ணப்பங்களே தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய சித்தத்தையும் குறிப்பவையாகும். மற்ற விண்ணப்பங்கள் எல்லாம் மனுஷனை பற்றியவையே. மனுஷன் தனக்கு உண்டான உபத்திரவங்களை பற்றியும் அந்த உபத்திரவம் தனக்கு எதுவரையிலும் இருக்கும் என்பது பற்றியும் அந்த உபத்திரவத்தில் இருந்து தனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்பது பற்றியும் தேவனிடம் விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவன் உண்மையிலேயே மனுஷனை அவனுக்கு உண்டான பாடுகளில் இருந்து விடுதலை பண்ண விரும்புகிறார். மனுஷன் தான் செய்த பாவங்களில் இருந்து மனந்திருந்தி தேவனிடத்தில் திரும்பி வர வேண்டும். தேவனிடம் தன்னை முழு இருதயத்தோடு அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதம் 89:48 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மரணம் சரீர மரணத்தை குறிக்கும். மனுஷன் பிறக்கும் போதே ஆவிக்குரிய ரீதியாக மரித்தவனாகவே பிறக்கிறான். ஆகையினால் அவன் மறுபடியும் பிறப்பது அவசியமாக இருக்கிறது.
மறுபடியும் ஒருவன் பிறப்பதன் மூலமாக அவன் ஆவிக்குரிய பிறப்பை பெற்றுக் கொள்கிறான், நித்திய தண்டனையில் இருந்து விடுதலை பெறுகிறான். மனுஷன் தான் பாவம் செய்வதை நிறுத்திவிட்டு தேவனிடத்தில் திரும்பி வரும்போது தன்னுடைய பூர்வ கிருபைகளை கண்டுகொள்வான். நிந்தைகளின் வகைகள்: கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நிந்தித்தல், பராக்கிரமசாலிகளை நிந்தித்தல், கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனை நிந்தித்தல். வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள நிந்தைகள்: மலடு, தோல்வி, விபச்சாரம், பாவம், பெற்றோரின் அவமதிப்பு, விதவை, மார்க்க பேதம்.